இந்த கல்லூரியை பொறுத்தவரை நாங்கள் ஏழ்மை நிலையில் இருக்கிற மாணவர்களை கட்டணம் இல்லாமல் சேர்க்கிறோம். அரசு பள்ளிகளில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை தருகிறோம். தமிழ் கல்வி பயின்றவர்களுக்கு நாங்கள் முன்னுரிமை தருகிறோம். 3 விஷயங்களுக்கு முன்னுரிமை தருகிற கல்வி நிர்வாகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒன்று, வறிய நிலையில் இருப்பவர்கள், தமிழ் வழி கல்வி பயின்றவர்கள், அரசு பள்ளிகளில் பயின்றவர்கள். இப்படி இந்த 3 சமூகத்தினரையும் ஒரு கல்லூரி நிர்வாகத்தில் சேர்க்க முடியும் என்றால் அது இந்த காயிதே மில்லத் கல்லூரி என்கின்ற வகையில் இந்த கல்லூரியில் அது இன்றைக்கு சாத்தியப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது போன்ற கல்லூரி நிர்வாகங்களின் முயற்சியின் காரணமாகத்தான் நான் ஏற்கனவே சொன்ன இந்தியாவிலேயே அதிகமான உயர்கல்வியின் சேர்க்கை மற்றும் தேர்ச்சி தமிழ்நாட்டில் இருப்பதற்கு இவைகள் எல்லாம் ஒரு காரணம். இது மட்டுமல்ல, இன்னொரு சிறப்புக்குரிய காரணம், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அரசு பள்ளிகளில் படித்த ஏழ்மை நிலையில் இருக்கிற மாணவ மாணவியர் 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார்கள். மருத்துவம், பல் மருத்துவம், சட்டம், மேலாண்மை, மீன்வளம் போன்ற பல்வேறு தொழில்சார் படிப்புகளுக்கு 7.5% இடஒதுக்கீட்டை தந்து அவர்களுக்கு கல்வி கட்டணம் இலவசம், விடுதி கட்டணம் இலவசம், உணவு கட்டணம் இலவசம், இப்படி எல்லா விதமான கட்டணங்களையும் இலவசமாக்கி இன்றைக்கு உயர்கல்வியில் அரசு பள்ளிகள் கிராமப்புறங்களில் படித்த மாணவர்களுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் இந்தியாவிலேயே உயர்கல்வியின் சேர்க்கை என்பது தமிழ்நாட்டில் 47% உயர்ந்திருக்கிறது. இது போன்ற அபரித வளர்ச்சி உயர்கல்வியில் நிலவி வருகிற சூழலில் தான் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்களுடைய பெயரால் தொடங்கப்பட்டிருக்கிற இந்த கல்லூரியின் பொன்விழா இங்கே மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள், கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்களுக்கும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுக்கும் முத்தமிழறிஞர் கலைஞர்களுக்கும் இடையே இருந்த உறவு, உடன்பாடு போன்றவற்றை எல்லாம் இங்கே மிக சிறப்பாக எடுத்து சொன்னார்கள். காயிதே மில்லத் அவர்களுடைய நினைவிடத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர்கள் மண்ணில் வாழ்ந்தவரை நினைவிடத்திற்கு போகாமல் இருந்த ஆண்டே இல்லை. அதேபோல் இன்று மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து தந்தை வழியை பின்பற்றி இந்த கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்களுடைய நினைவிடத்திற்கு சென்று மலர் போர்வை போர்த்தி நினைவுகளை இன்றைக்கு தொடர்ந்து நினைவு கூர்ந்து வருகிறார். இப்படி கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்களுடைய பெயரை அண்ணா சாலையில் இருக்கிற அரசு கலைக்கல்லூரிக்கு பெயர் வைத்திருக்கிறார். இங்கே இந்த கல்லூரிக்கு 40 ஏக்கர் இடம் தந்திருக்கிறார். இது மட்டுமல்ல, அவருடைய பெயரால் ஏராளமான விஷயங்களை நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் மகிழ்ச்சி உறுகிற அளவுக்கு செய்து தந்திருக்கிறார் என்பதை பெருமதிப்பிற்குரிய நீதியரசர் இங்கே மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சி என்பது நாங்கள் கலந்து கொள்வது மகிழ்ச்சி அடைகின்ற நிகழ்வுகளில் ஒன்று என்று எடுத்து கூறி, இந்த கல்லூரி நிர்வாகத்தை பொறுத்தவரை பெருமதிப்பிற்குரிய தாளாளர் மற்றும் செயலாளர் அவர்கள் இதை எந்த அளவுக்கு மிக சிறப்பாக முன்னெடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய திட்டமிடுதலுக்கு அரசு என்றைக்கும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.